ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 48வது சர்க்கம். பேருடல் கொண்ட ராவணன் ஹனுமானால் அக்ஷகுமாரர் கொல்லப்பட்டதும் மனசில் தைரியத்தை ஏற்படுத்திட்டு இந்திரனுக்கு இணையான இந்திரஜித்திடம் ரொம்ப சீற்றத்துடன் ஆணையிடுறாங்க. நீ அஸ்திர வித்தையில் நிபுணன், சஸ்திரம் அறிந்தவர்கள் முதன்மையானவன், தேவ அசுரர்களுக்கும் கூட சோகத்தை கொடுக்குறவன். தேவர்களும் இந்திரனும் உன் பராக்கிரம செயல்களை பார்த்துருக்காங்க. பிரம்மாவை குறித்து தவம் செய்து அஸ்திரம் பெற்றவன். யுத்த களத்தில் உன் அஸ்திர பலத்திற்கு எதிராக நிற்பதற்கு அசுரர்களாலும் மருத்த கணங்களாலும் இந்திரனோடு சேர்ந்து வந்தாலும் வேறு யாராலையும் வெல்ல முடியாது. 3 உலகங்களிலும் போர்க்களத்தில் உன்னை எதிர்கொண்டு களைத்து போகாமல் இருக்க யாராலும் முடியாது. தோல் வலிமையால் நீ நல்ல பாதுகாக்கப்படுற, தவத்தினாலும் காக்கப்படுற. நீ இடம் காலத்திற்கு ஏற்றபடி செயல்படுறவன். அறிவில் சிறந்தவனும் நீதான். போர்களில் உன்னால் செய்ய முடியாத காரியமே இல்லை. அறிவை கொண்டு ஆராய்ந்து செயல்படுவதிலும் உன்னால் செய்ய முடியாததும் இல்லை. 3 உலகங்களையும் உன்னுடைய அஸ்திர பலம், உடல் வலிமை ஆகியவற்றை பற்றி தெரியாதவன் யாரும் இல்லை. எனக்கு நிகரான தவ வலிமை உடையவன். யுத்தத்தில் உனது பராக்கிரமமும் அஸ்திர பலமும் என்னுடையதை போலயே தான். அதனால் நீ இருக்கும்போது யுத்தத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நிச்சயத்தால் நான் மனம் சோர்ந்து போகாமல் இருக்கிறேன். எல்லா கிங்கர்களும், அரக்கன், ஜம்புமானியும், வீரர்களான மந்திரி குமாரர்களும், சேனை தலைவர்களும் 5 பேரும் கொல்லப்பட்டுட்டாங்க. ஏராளமான படை வீரர்களும், குதிரை, யானை, தேர் அழிக்கப்பட்டு விட்டது. அன்புக்குரிய உன் சகோதரன் அக்ஷகுமாரரும் கொல்லப்பட்டான். எதிரிகளை மாய்ப்பவனே, உன்னிடம் நான் வைத்திருக்கும் பெரும் மதிப்பு அவர்களிடம் வைத்திருக்கல. உன் திறமையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த குரங்கின் அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் மகிமையையும் பராக்கிரமத்தையும் நல்லா சிந்தித்து பார்த்து உன்னுடைய பராக்கிரமத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து ஏற்ற நடவடிக்கையை உடனே எடுன்னு ராவணன் கட்டளையிடுறாங்க. அஸ்திரத்தை அறிந்தவர்களும் தலையானவனே, யுத்தம் செய்வதற்காக அவன் அறிய போனதும் எதிரியான வானரம் அடங்கி போகும்படியும் உன் சைன்யங்களுக்கு அழிவு ஏற்படாதவரும் எதிரியின் பலத்தை உன் பலத்தையும் சீர்தூக்கி பார்த்தும் காரியத்தை தொடங்குன்னு ராவணன் சொல்றாங்க. வீரனே, கூட்டமாக படைகள் அவனால் அழிக்கப்படுவதில் ஏராளமான வீரர்களும் நீ சென்றாலும் அது உபயோகப்படாது. வஜ்ராயுதம் இவனிடம் பயன்படாது. வாயுவுக்கு கூட இவனுடைய வேகம் இல்லை. அக்னிக்கு நிகரான இவனை ஆயுதங்களால் அடித்து கொள்ள முடியாது. நான் சொன்ன விஷயங்களை நல்லா சிந்தித்து பாரு. நம்முடைய காரியம் வெற்றி பெறுவதற்கு ஒரு தீர்மானத்தை செய்து கொள்ளணும். கையில் உள்ள திவ்யமான வில்லையும் பிரம்மாஸ்திர வலிமையும் நினைத்து கொள்ளு. உனக்கு குறைவு ஏற்படாத வண்ணம் காரியத்தை தொடங்கு. உன்னை இந்த காரியத்திற்காக நான் அனுப்புவதுன்னு முடிவு உசிதமானதில்லை. ஆனால் இதுதான் அரச நிதி. சத்திரிகளுடைய கொள்கையும் எதிரிகளை அடக்குபவனே பல வகையான சஸ்திர சாமர்த்தியத்தை அவசியம் தெரிந்து கொண்டு யுத்தத்தில் காட்டணும். போரில் வெற்றியை விரும்பி செயல்படணும். தேவர்களுள் நிகரான மகிமையுள்ளவனும் குறையாத பலம் கொண்டவனான அவன், அதாவது இந்திரஜித்து, தந்தையின் அறிவுரையை கேட்டு யுத்தம் செய்ய செல்வதுன்னு தீர்மானித்து அரசனை பிரதட்சிணம் செய்கிறான். தன்னிடம் அன்பு கொண்ட கூட்டத்தினரால் வாழ்த்தப்பட்டு யுத்தத்தில் பேரார்வம் கொண்டு உற்சாகம் அடைந்து போருக்கு செல்ல ஆயத்தமாக்குறாங்க இந்திரஜித். ஸ்ரீமானும் தாமரை இதழ் போல விசாலமான கண்கள் உள்ளவனும் மகா தேஜஸ்வியான அரக்க மன்னனின் புதல்வன். அமாவாசை, பௌர்ணமி எல்லா பருவகாலங்களிலும் கொந்தளிக்கும் பெரும் கடலர் போல வெளிக்கிளம்பினான். இந்திரனுக்கு இணையான இந்திரஜித் கருடனை போல வேகம் உள்ளவர்களையும் வெளுத்து கூர்மையான தெற்றுப்பற்கள் கொண்டவைகளுமான 4 புலிகள் பூட்டப்பட்டதும் எங்கும் தடையில்லாமல் செல்லக்கூடியதான ரதத்தில் ஏறுறான். தேர் வீரன், வில்லாளிகளால் சிறந்தவங்க, சாஸ்திர கலைகளில் வல்லவன், அஸ்திரத்தை அறிந்தவர்கள் முதன்மையானவன். இப்படிப்பட்ட இந்திரஜித் ஹனுமான் இருந்த இடத்திற்கு ரதத்தில் விரைவாக சேர்றான். அவனுடைய தேரின் சப்தத்தையும் நான் ஒளியையும் வில்லின் ஓசையையும் கேட்டு இந்த வானவீரர் ரொம்பவும் சந்தோஷம் கொள்றாங்க. போர்க்கலையில் வல்லவனான அவன் மிக பெரிய வில்லையும் கூரிய நுனிகளுடைய அம்புகளையும் எடுத்துட்டு ஹனுமானை நோக்கி போறான். யுத்தத்தில் விருப்பமுடைய அவன் கையில் அம்பை ஏந்திட்டு புறப்பட்ட போது எல்லா திசைகளிலும் கலங்கி போயிருந்ததான். குரூர விலங்குகள் பல வகையான கூச்சலும் இட்டதான். அங்கே வானத்தில் கூடியிருந்த நாக யக்ஷ மாமுனிவர்களும்
கோள்கள், சித்தர்கள், பறவை கூட்டங்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் உரத்த குரல்ல சப்தமிடுறாங்க. ரதத்துல வேகமா வந்து கொண்டிருந்த இந்திரஜித்தை பார்த்த ஹனுமான் வந்து சிங்கம் நாதம் செய்து சுறுசுறுப்படைந்து பேருருவம் எடுத்துக்கொள்றாங்க. ஹனுமானு திவ்யமான ரதத்துல இருந்து இந்திரஜித் வந்து தன் அற்புதமான வெளியில இடிமுழக்கம் போல நானொலி எழுப்புறான். அசுர மன்னனும் தேவர்களில் அரசனும் பரஸ்பரம் விரோதம் கொண்டிருப்பதை போல மிகவும் பலசாலிகள், அச்சமில்லாம யுத்தம் செய்பவர்களான வானரரும் அரக்க மன்னனின் புதல்வரும் போர் செய்கிறாங்க. மகாரதனும் வில்லாளியும் போரில் தேர்ச்சி பெற்ற வீரனுமான அவருடைய பான வேகத்தை வீணாக்கி தண்ணீரற்றவராக தன்னை வளர்த்து கொண்டு தந்தையின் வழியான ஆகாயத்தை அடைகிறார் ஆஞ்சநேயர். அப்போ எதிரி வீரர்களை அழிக்கும் வீரனான இந்திரஜித் வந்து நீண்ட கூர்மையான நுனியில் வளர்ந்த அழகிய பறவை இறைகளுடன் கூடிய பொன் வேலைப்பாடுகளுடைய வஜ்ராயுதம் போல வேகம் கொண்ட அம்புகளை தொடர்ச்சியை செலுத்துகிறாங்க. இந்த தேரின் சப்தத்தையும் மத்தளம் பேர் படகம் சப்தத்தையும் நல்லா நான்கயிறு இழுக்கப்பட்ட வில்லின் ஒளியையும் கேட்டு மறுபடியும் ஹனுமான் வந்து இங்கே மேலே தாவுறாங்க. குறி தப்பாமல் தாக்கும் அவனால குறிப்பார்த்து விடப்பட்ட எல்லாவற்றையும் வீணாக்கப்பட்டு அம்புகளுக்கு இடைப்பட்ட வெளியில பூந்து வர்றாங்க. வாயுகுமாரரான ஹனுமான் வந்து அவருடைய அம்புகள் நேர வந்து தாக்குவதற்கு வசதியா எதிர வந்து நிற்கிறாங்க. ஆனா பானங்கள் அவர் மீது விழும் சமயத்துல கைகளை விரித்திட்டு விருட்டுன்னு மேலே எழும்பி தப்பி சென்று விட்டார். வேகத்தோடு கூடியவர்களும் போர்க்கலை நிபுணர்களுமான அந்த 2 பேருமே எல்லா பிராணிகளின் மனசையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆச்சரியமான யுத்தத்தை செய்கிறாங்களாம். ஹனுமானை வெல்வதற்கான நுணுக்கத்தை இந்திரஜித்துக்கு தெரியல. அவனை வெல்வதற்கான வழியை ஹனுமானுக்கும் தெரியல. அவர் தேவர்களும் நிகரான பராக்கிரமம் கொண்டிருந்த அந்த 2 பேருமே ஒருவரை வீழ்த்த முடியாதவர்களாக இருந்தாங்க. குறி தப்பாம பானம் செலுத்துவதில் வல்லனான அவங்களால வீணாக போகாத பானங்கள் சரியாக விடப்படட்டும். அது குறி தவறு விடுறதால அவங்க பெரும் கவலை அடைகிறாங்க 2 பேருமே, இந்திரஜித்தும் ஹனுமானும். அந்த சமயம் அங்க வானரத்தை கொல்ல முடியாது என்பதை தெரிந்து கொண்ட அதை கட்டி போட்டு விடுவதுன்னு முடிவுக்கு வந்தாங்க இந்திரஜித். இது எப்படி செயல்படுவதுன்னு இந்திரஜித் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. மகா தேஜஸ்வியும் அஸ்திரங்களை அறிந்தவர்கள் சிறந்தவமான இந்திரஜித் வந்து ஹனுமானை நோக்கி வந்து பிரம்மாஸ்திரத்தை செலுத்துறாங்க. இந்திரஜித் அஸ்திரங்களால் வாயுகுமாரரான அவங்க கொல்லப்பட முடியாதவர் என்பதை கலை வல்லுநரும் தோல் வலிமைக்குமான இந்திரஜித் வந்து தெரிந்து பிரம்மாஸ்திரத்தால் அவரை கட்டி போட்டாங்க. அந்த ராட்சசனின் அஸ்திரத்தால் கட்டப்பட்ட ஹனுமான் வந்து செயலற்றவராக ஆறாங்க. பூமியில் விழவும் செய்தாங்க. ஆனால் அந்த அஸ்திரத்தால் தன் கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டார். பிரம்மாஸ்திர மகிமையால் தன்னுடைய வேகம் தடைப்பட்டதை உணர்ந்து கொண்டார் ஹனுமான். பிரம்மா தனக்கு கொடுத்திருந்த வரத்தையும் ஹனுமான் நினைவுபடுத்தி கொள்றாங்க. இங்க பிரம்மஸ்தோஸ்திரமான மந்திரங்களை கொண்டு பிரம்மாஸ்திரம் மந்திர சக்தி ஏற்றப்பட்டு இருப்பதையும் பிரம்மாவிலிருந்து தான் பெற்ற வரத்தையும் சிந்திக்கிறாங்க ஹனுமான். பிரம்மாவின் பேராற்றலை உள்ளடக்கிய இந்த கட்டிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு எனக்கு ஆற்றல் இல்லைன்னு தன் தோன்றியான பிரம்மாவின் இந்த அஸ்திர கட்டு என்னால் பொறுத்து கொள்ளப்பட வேண்டியதே எண்ணி அந்த அஸ்திரத்தின் வீரியத்தை குறித்து சிந்தித்து பார்க்குறாங்க ஹனுமான். தனக்கு அந்த அஸ்திரத்திலிருந்து விடுபடுவதற்கான சக்தி பிரம்மாவின் அருளால இருக்கு என்பதை நினைத்து பார்க்குறாங்க. பிரம்மாவின் ஆணைக்கு கட்டுப்படுவதே உச்சிதம் என்ற முடிவுக்கு வர்றாங்க. பிரம்மா, மகேந்திரன், வாயு ஆகியோரால் பாதுகாக்கப்படும் எனக்கு அஸ்திரத்தினால கட்டு ஏற்பட்டிருந்தது பயம் உண்டாகல. ராட்சசர்களால் நான் பிடிக்கப்பட்ட ராட்சச மன்னனுடன் பேசுவதற்கு வாய்ப்பு என்ற நன்மை எனக்கு ஏற்படக்கூடும். அதனால அங்க என்னை பிடித்து கொள்ளட்டும். இந்த மாதிரி தீர்மானம் செய்து கொண்டவரும் எதிர்ப்படையினரை அழிப்பவரும் நன்றாக சிந்தித்து செயல்படுபவரும் எந்த விதமான சலனமும் இல்லாதவருமான ஹனுமான் வந்து நெருங்கி வந்த அரக்கர்களால் பிடிக்கப்பட்டு அவர்களால் அதட்டப்பட்டு பெருங்குரல் எழுப்புறாங்க. அதன் பிறகுதான் அந்த ராட்சசர்கள் வந்து விரோதிகளை அடக்க வல்ல ஹனுமான் எந்தவித சலனமும் இல்லாமல் இருப்பதை பார்த்து உறுதியான சணற்கயிற்றினாலும் மரப்பட்டைகளாலும் அவங்க கட்டுறாங்க. குதூகலத்தினுடன் ராவணன் என்னை பார்க்க வருவான் அல்லவான்னு நிச்சயமை எண்ணிய ஹனுமான் வந்து எதிரிகளின் கட்டுகளையும் அதட்டலையும் பொறுத்து கொள்றாங்க. இந்த நாறுகளால் கட்டப்பட்ட வீரியமான ஹனுமான் வந்து பிரம்மாஸ்திரத்தின் பிடியிலிருந்து விடுபட்டவர் ஆனாங்க.
பிரம்மாஸ்திரம் தன்மேல் இன்னொரு கட்டு போடப்படுவதை சகித்து கொள்ளாம அந்த ஹனுமான் மரப்பட்டைகளால் கட்டப்பட்டதால் பிரம்மாஸ்திர தலையிலிருந்து விடுபட்டுட்டாங்க என்பதை உணர்ந்து இனி இவரால் என்னதான் செய்ய முடியாத பெரும் கவலையை வீரனான இந்திரஜித்து அடைகிறாங்க. அடடா, நான் செய்த மகத்தான செயல் வீணாகிப்பட்டுச்சே, மந்திரத்தின் செயல்பாடுகளை அரக்கர்கள் நினைத்து பார்க்கலையே, இந்த அஸ்திரம் வீணாகி போனதால இனி வேறு அஸ்திரமும் இவரிடம் வேலை செய்யாது, நான் இனிமேல் உயிரோடு இருப்பது சந்தேகம்தான்னு அந்த இந்திரஜித் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அஸ்திரத்திலிருந்து விடுபட்ட ஹனுமான் தாம் விடுபட்டு விட்டதை பிறர் அறியும்படி நடந்து கொள்ளலை. கட்டுகளால் ரொம்ப துன்பப்படுவர் போல் இருந்தாங்க. அந்த ராட்சசர்களால் இழுக்கப்பட்டாங்க. கொடியவர்களான ராட்சசர்கள் தடிகளாலோ கை முஷ்டியாலோ தாக்கப்பட்டாங்க. ராவணனிடம் அந்த வானரம் இழுத்து செல்லப்பட்டாங்க. மரப்பட்டைகளாலும் கயிற்றாலும் கட்டப்பட்டதால பிரம்மாஸ்திரத்திலிருந்து ஹனுமான் விடுபட்டாங்கன்னு தெரிந்து கொண்டாங்க இந்திரஜித். பரிவாரங்கள் நிறைந்திருந்த அரசவையில் ராவணனிடம் மிக்க பலம் பொருந்திய அந்த வானர வீரரை காட்டினாங்க. மதம் கொண்ட யானை போன்றவரும் கட்டுண்டவருமான அந்த வானோரத்தவரை அரக்கர்கள் தலைவனான ராவணனிடம் அறிமுகப்படுத்தினாங்க. யார் இவன், யாரை சேர்ந்தவன், எங்கிருந்து வந்தான், இங்க என்ன வேலை, இவனுக்கு யார் ஆதரவுன்னு அரசவையில் ராட்சச வீரர்களுக்கு பேச்சுகள் ஆரம்பமானது. கோபம் கொண்ட ராட்சசர்களும் மற்றவர்களும் இவனை கொன்று விடுவோம்னு, எரித்து விடுவோம்னு, சாப்பிட்டு விடுவோம்னு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்றாங்க. ஹனுமான் வேகமாக அந்த வழியை தாண்டி அந்த அரச மன்னனின் காலடியில் வயோதிக பணியாளர்களையும் மகாரத்னங்கள் இழைக்கப்பட்ட கட்டடத்தையும் ஒரே நோக்கில் பார்க்குறாங்க. மகா தேஜஸ்வியான ராவணன் விகாரமான உருவம் கொண்ட ராட்சசர்களாக அங்கும் இங்கும் இழுக்கப்படும் வானர சிரேஷ்டத்தை பார்க்குறாங்க. ஹனுமான் சுட்டரிக்கும் சூரியனை போல விளங்குபவரும் தேஜஸ் பலம் மிக்கவனுமான அரக்கர் மன்னனை பார்க்குறாங்க. கோபத்தால் கலங்கி சிவந்த கண்களுடன் ராவணன் அந்த வானர உற்று பார்க்குறாங்க. அதன் பிறகுதான் குலம் நன்னடத்தையால் சிறந்த சான்றோர்களான முக்கிய அமைச்சர்களை அந்த குரங்கை விசாரிக்கும்படி உத்தரவிடுறாங்க. வந்த காரிய குறித்தும் அந்த காரியத்திற்கு மூல காரணம் குறித்தும் முதல்ல வரிசையை கேட்கப்பட்ட ஆஞ்சநேயர் வானர தலைவரிடமிருந்து தூதனாக வந்திருக்கிறேன் நான்னு அறிவித்தார். ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 48வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.